சூப்பர் ஜி, செம்ம படம், வர்த்து. சாங்ஸும் சூப்பராக இருக்கு, பிஜிஎம்மும் பக்காவா இருக்கு. பயங்கரமான ஃபேனு. ஸோ அதனால செம்ம எக்ஸ்பெக்டட் வந்தோம். அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செம்ம படம். கதை அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோல்டுக்காக, அது நம்ம இப்போ வர கோல்டுக்காக அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை நல்லா காட்டியிருக்காங்க. எண்டு கார்டில் ஃபோட்டோஸோ போட்டு சூப்பராக காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்குது தலை, மஜாவாக இருக்குது தலை, எல்லாமே பார்க்கலாம், மஜாவாக இருக்கு. படம் வேற லெவல்ண்ணா, சூப்பர்ண்ணா. தங்கலாம் நல்லா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து மியூசிக் சூப்பராக இருக்கு. பட் மூவிஸ் அ கல்ட் ஃபிலிம். நீங்கள் கேஜிஎஃபோட ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரெகுலரான ஸ்க்ரீன் பே இருக்காது. அடுத்த சீன் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம், விக்ரமுக்காக பார்க்கலாம், சாருக்காக பார்க்கலாம், சார் ஆக்ஷனுக்காக பார்க்கலாம், மீன் அவரோட நடிப்பை பார்க்கறதுக்காக பார்க்கலாம். சூப்பர், தங்கலான் நல்லா இருக்கு. அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கு படம். ஜிவி பிரகாஷுக்கு வந்து இது ஒரு கம்பேக்காக தான். அதாவது இந்த 1001க்கு அப்புறம் ரொம்ப நாள் இந்த மாதிரி மியூசிக் போடாமல் இருந்தார்ல, இப்போ அந்த 1001 மிஞ்சிற அளவுக்கு இதில் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. ரஞ்சித் அண்ணா வந்து இந்த மாதிரிலாம் ஒரு படம், அவரோட ஜோனர் நமக்கு தெரியும், அவரோட ஜோனர் மிக்ஸ் பண்ணி ஒரு வரலாற்று மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு படம் எடுத்திருக்காரு. அருமையான படம், உலகத்தரமான படம் இது. நல்ல பேசப்படும் இந்த படம் அவருக்கு. நடிப்பு ஒண்ணு சொல்ல தேவை, வேற லெவல் தல, வேற லெவல் தல, வேற லெவல், வேற லெவல் தல, ஆறு மாதிரி தல படம். ஜேசி அவரு கன்ஃபார்ம் ஆஸ்கார் கண்டிப்பா போகும் நினைக்கிறேன். படம் வேற லெவல் இருக்குது. ஆஸ்கார் மியூசிக் எல்லாமே சூப்பர் தல, சூப்பர் தல, சூப்பர் தல. வச்சு சூப்பர் செஞ்சிருந்தல, நடிப்புல வேற மாதிரி பாட்டு மியூசிக் எல்லாமே. படம் நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. படத்துல வந்து அந்த கோல்டு அந்த காலத்துல எடுத்தது அப்படி காட்டுறாங்க. அந்த காலத்துல நம்ம ஆளுங்க எப்படி அடிமையா இருந்தா அந்த நகை இது கோல்டு மலையெல்லாம் எப்படி காப்பாற்ற காட்டுறாங்க. நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, ஜிவிபி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல் ப்ரோ, உண்மையிலேயே சியான் வேற ஆக்டிங், வேற லெவல் ஆக்டிங். படத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா வேற லெவல். அந்த தங்கத்தை எடுக்கிறத அவங்க வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமால புதிய முயற்சிங்க, சூப்பரா இருக்குங்க படம். சாங்ஸ் எல்லாம் வேறங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கு. விக்ரம் ஆக்டிங் வேற லெவலு. இந்த மியூசிக் ஜிவி பிரிச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்வதி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த குட்டீஸ் ஓகே ஃபைன், எல்லாம் நல்லா இருந்தது. இது வந்து கேஜிஎஃப் நல்லா ஃப்ரெண்ட்ல எடுத்து போய் நல்லா சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாம் கேஜிஎஃப் தான் தெரியும், கோலார் ஃபேக்டரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது அதுக்கு முன்னாடி இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். வார் சாங்லாம் செம்மையா இருந்துச்சு. கோல்டு பத்தி சொல்லல, கோல்டு எப்படி எடுக்கிறதுன்னு தான் பிளான் பண்ணிருந்தாங்க. வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த தாத்தா விக்ரம் கேரக்டர்லாம் வேற லெவல்ல இருந்தது. தங்கலான் ஒரு அருமையான படம், கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். விக்ரம் சார் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. என்ன பொறுத்தளவு ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நடிக்கிறத விட மியூசிக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் போட்ட அத்தனை படங்களுமே சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் நல்ல ஒரு ஆஸ்காருக்கான ஒரு படமாக, எனக்கு ஒரு அவார்டுக்கான படமாக கண்டிப்பாக அந்த படம் போகும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த மனுஷன் ஒவ்வொரு இன்ச்சுமே சரி, ஒவ்வொரு இதுவுமே சரி, ஒரு டைலாக்குமே சரி, ஒரு பாடி லாங்குவேஜ் சரி, அவ்வளோ வந்துட்டு நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போதும் சரி, அவரோட ஒவ்வொரு வேரியேஷனும் சரி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பிறந்துதான் வரணும். ரஞ்சித் சார் அவர் வந்து அவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாசத்துக்கு ஒரு படம்லாம் கிடையாது, பண்ணால் ஒரு படம், அது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட தெளிவாக அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. மோரோவர் மியூசிக் தான் நான் சொல்லணும். அப்படியே வந்து தங்கலானே இன்னி வரைக்கும் அந்த அந்த வந்து வெறி அப்படியே இருக்குது, அந்த இருக்கேன். அப்புறம் இந்த மீனிக்கி அந்த சாங்குமே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க பற்றி இது கதையை சிம்பிளாக சொல்லிடலாம். பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு மக்களை வந்து எப்படி வந்து கொடுமைப்படுத்துறாங்க. முக்கியமாக வந்து ஒரு பொண்ணோ மண்ணோ எதை தேடி போனாலும் அளவா தேடி போனோம். நிறைய கிடைக்குது, நிறைய ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எதுக்காக ஒரு இதுக்கு வந்து நம்ம எதிரலாம். எந்த ஒரு டிராபேக்கும் இல்லை படத்தில். படம் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து படம் வந்து எங்கேஜாக இருந்துச்சு, எங்கேயுமே லேக் அடிக்கல, வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கா சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை இப்போ கோல்டுக்காக தான் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டோட வளத்துக்காக மட்டும்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேருந்து வெள்ளைக்காரங்களும் எல்லாருமே வந்து நம்ம நாட்டோட அரசாங்கத்தை தாண்டி அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா பொண்ணு பொருளுக்காக தான் நமக்கு வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதிகாரத்தில் வந்து கீழ்வர்க்கம் வந்து இன்னும் கீழாயிட்டாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. இது இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சும் நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம். தாழ்த்தப்பட்டவங்களாக தான் இருக்காங்க, மேன்மக்களாக தான் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க.
படம் ஓவரால் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ ஐ திங்க் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் we can வெரி குட் ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ். தங்கலான் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. ஓவராலாக சூப்பர் ஃபிலிம். அதாவது ஹிஸ்டாரிக்கலாக சொல்லியிருக்காங்க. அந்த கோலாரில் தங்கம் எடுத்தாங்கல்ல, அது ஸ்டார்டிங் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, தங்கம் இங்கே இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதில் மெயின் ஸ்டோரியே. கேஜிஎஃப்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஏன்னா இதில் தங்கம் எப்படி எடுத்தாங்கங்கிறத எப்படி ஆரம்பிச்சாங்கங்கிறது தான் காமிக்க வந்திருக்காங்க. அதாவது விக்ரம் ஆக்டிங் வேற லெவல், சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாளவிகாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாளவிகா மோகன் அவங்க ஆக்டிங் சொல்லியே ஆகணும். லைட்டாக இது வழக்கமான ரஞ்சித் படம் மாதிரியே இல்லை, ஒரு வேற ஒரு ஜேர்னரில் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். சீன்ஸ்லாம் நம்ம பெருசாக நம்ம யூகிக்கவே முடியாது. ஏன்னா வழக்கமான ரஞ்சித் படம்லாம் இதான் வரப்போகுது அடுத்தது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது சொல்ல முடியாது. படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாத இருக்கிறது தான் இந்த படத்தோட பெரிய விஷயமே. ஏன்னா மறுபடியும் பார்க்க தோணும் அது. அதனால அது புரியாத மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் விக்ரம் சாரோட ஆக்டிங் தாங்க மெயினு. அவரு மாளவிகா இவங்க 2 பேரும் தான் படத்தோடைய ஆணிவேர்னே சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மூவியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் அந்த மூவியில் ஒரே ஒரு விஷயம்னா அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான், அவரோட பெரிய பையனுக்கு. பிரதர் அந்த அந்த கதைலாம் இல்லை, ஒரே விஷயம், நம்மளோட வளத்தை பாதுகாக்க நம்ம தான் போராடணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் மட்டும் புரியுது. நல்லா சூப்பராக நல்லா இருக்கு சார். விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். நல்லா இருந்ததுண்ணா பார்க்கலாண்ணா. கண்டிப்பாக சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இருந்ததுண்ணா. ஒரு மாதிரி இந்த 1000ல் ஒருவன் அட்வென்ச்சரஸாக போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே தங்கத்தை தேடி போகிறாங்க. அப்புறம் அதில் நடக்கிற ஒரு சில விஷயம், 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூக மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத காட்சிப்படுத்தியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. எல்லாமே தரமாக இருக்குது ப்ரோ. மியூசிக் எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு கூம்ஸ் பம்சம் தான் இருக்குது. வேற லெவல் ப்ரோ. அவர் ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு கிட்ட செம்மையாக இருந்துச்சு.